அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? குறிப்பா இத்தருணங்கள்ல சுக்கிர பகவான் கன்னிராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகராசியில் அதிசாரமாக சஞ்சரிக்கும் குரு பகவான் அங்கு உச்சம் பெறுகிறார். அது மட்டுமில்லாமல் சிம்மத்தில் கேதுவும், கன்னிராசியில் சூரியனும் சுக்கிரன் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறாங்க. துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சுகபோகம் தரக்கூடியவர். பெரும்பாலும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன், பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவது சுக்கிரன் ஆகும். அசுரகுரு சுக்கிரன் ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார். ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர். ஆடல், பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுது குறிப்பவரும் இவர்தான். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தருகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், கலத்திரக்காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகள் அளிப்பவரும் இவர்தான். அது மட்டுமில்லாமல் மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தரமான வாகனமா, கடைசி நிலை வாகனமா, ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்கள் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகில் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். கலாரசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு. அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி. அது மட்டுமில்லாமல் அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி. சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து வாழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கையை துணை அமைத்து கொடுக்கக்கூடியவர். அது மட்டுமில்லாமல் ஆகையால் சுக்கிரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது அவசியம். லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய
6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம். பெண்கள் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம், ராசி, ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்களையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாடி சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரபலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதேபோல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுகங்களை தரக்கூடியவர் சுக்கிரன். சுக்கிரன் என்றார் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவார். ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். கலையம்சமுள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவார். அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம். வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஊட்டுவார். இசையால் இசையுணர்வால் இன்பம் தருவார். கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தருவார். வாசனை திரவியங்களால் சுகம் அனுபவம் அளிப்பவர். கவி இன்பம் தருபவர். காவி இன்பம் தரக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். மேலும் அவர் உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமாக விளங்கக்கூடியவர். அவர் நீச்சம் பெறுவது நன்மை தாங்க. இக்காலம் ஒரு இனிமையான காலமாக இருக்க போகிறது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்குங்க. எதிரிகள் விலக இருக்காங்க. லாப நோக்கத்தோடு பழகியவர்களை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். திடீர் யோகம் வந்து சேருங்க. தெய்வ திருப்பணிகள்ல ஆர்வம் காட்ட இருக்கீங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் உங்க அனுகூலம் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குரு பகவானும் அதிசாரமாக பயிற்சியாகி உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் குரு. அவர் இப்போது அஷ்டமத்தில் அடியெடுத்து வைக்கிறாருங்க. ஆனாலும் ராசிநாதன் உச்சம் பெறுவது யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதனால் ஆரோக்கிய தொல்லைகள் குறையுங்க. அரைகுறையாக நின்ற பணிகள் ஒவ்வொன்றாக முடிய இருக்கு. நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது. குருவினுடைய பார்வை பலத்தால் குடும்ப முன்னேற்றம் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை முடிவடையாத காரியங்கள் கூட இப்போது துரிதமாக நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சுய தொழில் செய்ய முன்வர இருக்கீங்க. வெளிநாட்டில் பணிபுரிய அழைப்புகள் வரலாம். இடமாற்றம், வீடு மாற்றம் மட்டுமல்லாம் ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றமும் உண்டுங்க. அது உயர்வானதாகவே இருக்கும் என்பதால இந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல சனி பகவானும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். கும்பராசி சஞ்சரிக்கும் சனி பகவான் இத்தருணம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க. பொருளாதாரத்தில் பற்றாக்குறை நிலவுங்க. புதிய முயற்சிகள் தடைகள் ஏற்பட இருக்கு. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. வழக்குகள்ல இழுபறி நிலையே இருக்குங்க. பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த கடன் பிரச்சனை ஏற்படும். அதனால் கூடுமான வரைக்கும் எதற்காகவும் கடன் வாங்கி கொடுப்பது வேண்டாங்க. பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளால் பிரச்சனைகள் அதிகரிக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள்லாம் ஏற்பட இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுக்கு நன்மை கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகள் படிப்பில் முன்னேற்றம் உண்டுங்க. பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வருங்க. எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு நன்மையை வழங்கும் வழிபாடாக அமைகிறது.